அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஆலினால் மேக்கர்ஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது கர்நாடகா ஸ்பெஷல் மதுர் வடை தான் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம சாயந்தர நேரத்தில் ஸ்நாக்ஸுக்கு நம்ம வீட்டிலையே நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். எளிமையான முறையில் தான் நான் சொல்லியிருக்கேன். இது கர்நாடகாவில் நம்ம பெங்களூர் டு மைசூர் போகிற வழியில் இது ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். இந்த மதுர் ஊரில் இந்த வடை ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதை தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிக்கிறேன். இதுக்குள்ளே தேவையான பொருட்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கலாம். இதில் வேர்க்கடலை சட்னி நான் சைட் டிஷ்ஷாக சொல்லியிருக்கேன். இதுவும் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கும் நான் கொடுக்குறேன், நீங்கள் அங்கே போய் பார்த்துக்கோங்க. இது எப்படி பண்ணலான்னு பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மதுர் வடை செய்கிறதுக்கு அரை கப்பு அரிசி மாவு போட்டுக்கலாம். மிக்சிங் பவுலில் அரை கப்பு அரிசி மாவு போட்டுக்கணும். இதுலேயே 1/4 கப்பு மைதா மாவு போட்டுக்கணும். அரை கப்பு அரிசி மாவுக்கு 1/4 கப்பு மைதா மாவு போட்டுக்கணும். அடுத்தது 1/4 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதிலேயே நமக்கு தேவையான அளவுக்கு சால்ட் போட்டுக்கலாம். அடுத்தது ஒரு துண்டு இஞ்சி எடுத்துகிட்டு துருவி வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகா, நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அதில் சேர்த்துக்கணும். அடுத்தது பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு வெங்காயம் எடுத்துருந்தேன், அதையும் இதோடு சேர்த்துக்கணும். அடுத்தது வடை பொரிக்கிறதுக்கு நான் எண்ணெய் காய வச்சுருக்கேன், ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து 2 ஸ்பூன் ஆயில் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும், கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். A few moments later. இந்த மாதிரி கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுருக்கேன், இதில் ஆயில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் வடை நம்ம ஒட்டாமல் வரும், அதுக்காக தான். ஒரு உருண்டை எடுத்துகிட்டு ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெல்லிசாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸாக அந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம இட்டுக்கணும். இது சூடாக இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போது வடை தட்டியாச்சு, எண்ணெயில் இதை போட்டு எடுத்துக்கலாம். இது நான் எண்ணெய் ஏற்கனவே காய வச்சுருந்தேன்னு சொன்னேன். இப்போது நல்லா ஹையாக நம்ம எரிய விட்டுட்டு நல்லா எண்ணெய் காயணும். காஞ்சதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். வச்சுட்டு தான் நம்ம வடையை போடணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ நம்ம வடையை போட்டுக்கலாம். சடசடப்பு ஓரளவு அடங்கியிருக்கு, அதுதான் கணக்கு. இப்போது மதுர் வடை ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும், பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இப்போது வடை ரெடியாகிடுச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி மற்றதையும் நம்ம போட்டு எடுத்துக்கணும். அருமையான நல்லா டேஸ்டான மதுர் வடை ரெடியாக இருக்குது. இதுக்கு வேர்க்கடலை சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும், சைட் டிஷ்ஷாக நம்ம தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் போய்ட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஆலினால் மேக்கர்ஸ் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.